இந்த இடம்லாம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஆமா மதியம் சாப்பிட்டீங்களா? இல்லை, ரூமில் பிரியாணி தான். இப்போ தளபதிங்கெல்லாம் வந்துருக்கேன் நானே. இங்கே தான் இதுக்கு பின்னாலாம் தளபதி ரூம் இருக்கு. இது தளபதிங்கெல்லாம் வந்துருக்கேன் தளபதி நானே. வந்துருக்கீங்களா? வந்துருக்கேன். சூப்பர் தளபதி. நீங்க ஏர்போர்ட்டுக்கு எப்படி வருவீங்க? என்னோட பைக்கில் தான் வருவேன். சூப்பர் சூப்பர். அப்படியே போறப்ப எங்களை பைக்ல தொட்டு வந்துட்டீங்களாங்க. 4 பேர் வரலாம் வரப்ப. கட்டில திணிச்சு வச்சிடலாம். அப்புறம் போலீஸ் பிடிச்சிருவோம் தளபதி. நம்ம ஊர் பேர்ல வர முடியாது தளபதி. கண்டிப்பா தளபதி, உண்மைதான். கேட்டா தளபதி விக்கிரனுக்கு வீடியோ கால் பண்ணட்டுமா? விக்கேனுங்க இப்பயா ஆன்லைன்ல இருப்பாரா? லைன்ல இருப்பாரா? இருப்பாரு. நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க. அவருக்கு வருவாரு பேரில 27 கடைசியில். கேட்டாரு தளபதி அவங்கள. என்னது கேப்டன் அமெரிக்கா வந்திருக்காரு. பாரு தளபதி உங்களே காட்டுவோம். அண்ணே வினோத்ண்ணே. நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணே? எங்க தானே வெளில தானே இருக்கிறேன். அப்பதான் இடையில 3 மாசம் முன்னாடி போயிட்டு வந்தேன். ஆமா ஆமா. நல்லா இருக்கீங்களாண்ணே? அப்படியேதான் இருக்கிறேன். ஒரு மாற்றமும் இல்லை. விஜய் எங்க இருக்காரு? திருப்பூர்லயா? சரிண்ணா. தளபதி நான் போயிட்டு அவங்க வீட்டுல ஒரு வாரம் தங்கியிருக்கேன் தளபதி. சொன்னாரா? சொன்னார தங்கணுதுலாம். எனக்கு அந்த ஊர்ல கொஞ்சம் பசங்களும் தெரியும். நிறைய பேர் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அவன் இருக்கான். நான் போடு மாப்பிள்ள. அவன் திட்டுவானே. மாப்பிள்ள மாப்பிள்ள என்னடா அது? மாப்பிள்ள என்ன பண்ற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாப்பிள்ள. எப்படி இருக்கிற? ஒரே கண்ட்ரி தான். என்ன பண்றீங்க? அது என்னடா நீங்க ஊருக்கு வரியாமா? ஆமாடா 12ஆம் தேதி வரேன். 12ஆம் தேதியா? இப்ப நாளைக்கு அண்ணன் வரான். டேஸ் வரான் 10ஆம் தேதி. சரி சரி. அதான் இப்ப சொன்னாரு, காலையில சொன்னாரு. யாரு நிக்கியா? அவனும் வரான். ஏர்போர்ட்டுக்கு அவனும் வரான். உன்கிட்ட தான் நம்பர் இருக்குல்ல, அப்புறம் பேசுவாரு. தலையில ஃபுல்லாங்க வந்துட்டு இங்கடா எப்படா போன? பேசு பேசு. சொல்லுவாப்ல. என்ன பண்ற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். குளிரு அதான் குள்ளா மாட்டிக்கிட்டேன். எப்படி இருக்கிற? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? லாஸ்ட்ல கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தது அவ்வளவுதானே? ஆமா. வீட்டுல இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டியா? ஆக்சிடென்ட்
என்ன சொல்ற? எப்போ? ஒரு 1.5 மாசம் ஆகுது. வீட்டில் இருக்கியா? வீட்டில் தான் இருக்கா? மாப்பிள்ள நாங்கள் வந்து கால்லையா? காலில். எப்படி பைக்லேயே எப்படி? ஜேசிபி காரை அடிச்சுட்டான், ஃப்ராக்சர் ஆயிட்டு. என்னடாச்சு? காலை உடைக்கிட்டோம். சேஜிபி காரை எடுத்துட்டாங்க. காலில் உடைக்கிட்டான். கவுண்டர் வச்சு படுத்த மாதிரி இருக்கிறேன். திருப்பி நம்ம ஊர்ல தொல்கா போயிருக்கானே, 2 நாளைக்கு மீச எதுவுமே முளைக்காம அதே மாதிரி இருக்காம. எனக்கு கொஞ்சம் மலைச்சிடுச்சு. இங்கெல்லாம் மலைச்சிடுச்சு தாட்டிலாம். வீட்டுக்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? அங்க சடப்பட்ட தொல்கா பையன் இருக்கான். அவனுக்கு என் வயசு தான் முடியும். அவனுக்கு சுத்தமா இருக்கு. அவனுக்கு சுத்தமா இருக்காது. எனக்கு இங்கெல்லாம் முளைச்சிடுச்சு. கீழே கொஞ்சம் மலைச்சிடுச்சு. எனக்கு தாடிலாம் லைட்டா 1-2 முளைச்சிடுச்சு. எனக்கு எப்படி இருந்தது? இப்ப எனக்கு பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, நிறைய இருக்குங்க. ஏதோ கொஞ்சமாவது இருக்குல்ல? இருக்குல்ல மாப்பிள்ள, தெரியுதுலையா? இன்னும் ஒண்ணு நானா அவர் எவ்வளவு ஆண்டு கட்சாகிரம ஒரு பிள்ளைட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கா? நானா? ஆமா, அதுல அதெல்லாம் போயிடுச்சு மாப்பிள்ள. அதெல்லாம் போயிடுச்சு. கொக்கு போய் குருவி போய், கொக்கு போய் குருவி போய், எது போய். நீங்களே எப்போ ஊருக்கு ரிட்டர்ன்? நான் இப்போ மாப்பிள்ள வந்துட்டு போனேன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான். அதெல்லாம் இப்போதான் வேலை ஒன்று. ஒரே ரூம் தானா? இல்லை இல்லை மாப்பிள்ள, தூரம் மாப்பிள்ள. என்ன அப்படி கேட்குற? நான் படிச்ச ஸ்கூல்ல தான் படிச்சேன். அவரும் நாங்களாம் ஒரே ஊருக்காரங்க, பக்கத்துல. படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். பக்கத்து ஊரா இருக்கு. அது தெரியும்டா. அவனை எப்படி அங்க போய் கரெக்டா கண்டுபிடிச்சானே? வேலை செய்யற இடம் ஒரே இடமா? இல்ல இங்க வந்து அவருக்கு இல்ல நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேனே, இங்க இருக்கு. நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அங்க மொழியூர்ல ஒரு பையன் தெரியும் எனக்கு. அவன் சொன்னான் இதேமாரி தினேஷ் திலீப்லாம் அங்கே தானே இருக்கிறாங்க அப்படின்னா போட்டோ அனுப்பிவிட்டுன்னு எனக்கு தான் தெரியுமா. நாங்கள் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். நம்பர் அனுப்பிவிடு அப்படி மெசேஜ் பண்ணோம். இங்கே வந்து மீட்டில் பண்ணியிருக்கோம். அதில் நான் இங்கே வந்து மெயின் இடத்துல இருக்கிறேன். தள்ளுறாங்க உனக்கு இங்கே. அவனுக்கு வேலை இல்லை, அதான் பண்ணுவான் அவன். அவன் என்ன ஆச்சரியம் என்னன்னா, அவன் கெட்டவாத பேசாம பேசிட்டு இருக்கான். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லைன்னா மலத்திட்டு இருப்பான். தலைப்பத்தி 4 மணிக்கு வரீங்களா? நானும் ஒரு 4:03 போல வந்துடுறேன் ஏர்போர்ட்டுக்கு. வரும்போது என்ன வாங்கிட்டீங்க? ஊதுபத்தி வாங்கிட்டேன். ஊதுபத்தி ஊதுபத்தியா? ஊட்டுல நடக்கிறேன். ஊட்ட விட்டு இங்க வெளில போக முடியாதுடா. விக்கெட்டு கொடுத்து விடுறேன். ஊதுபத்தி கொடுத்து விடுறேன். ஏன் நீ வரமாட்டேன்? இங்க சனப்பாட்டி வர மாட்டியா? நான் வர்றதுக்கு 1 மாசம் லீவு. தினேஷ் வருவான். தினேஷ் வரப்ப கொடுத்து விடுறேன். போயிட்டு பார்மதி போய்ட்டு ஆட்டையை போட்டு வரேன். லீவுக்கு வர 1 மாதம் உள்ள வீட்லயே தான் இருப்பேன். இங்க வர்ற காசை இல்ல தளபதியை போயிட்டு அந்த பொண்ணுட்ட வாங்கிட்டு வந்தேன். அரபி பொண்ணுட்ட காசு பழக்கமே கிடையாது. எதுக்குடா உன் கையில காசு? வேஸ்ட்டுடா அது. மாப்பிள்ள அதுக்குள்ள பாத்துக்க, அவங்கள்ட்ட ஒரு குட் குவாலிட்டியா பாத்துக்கலாம். இது வரைக்கும் ஒரு பழக்கம் மாப்பிள்ள ரூம் காசு தரணும் மாப்பிள்ள.
ஒண்ணுமே இல்லாத காசு இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு, நம்மள்ட்ட காசே இருக்க மாட்டேங்குதுடா. ஏய் குடிக்கார பாடாடி. என் மாப்பிள்ளை என்ன பண்ணணும் தெரியுமா? அவனை சொல்லக்கூடாது அதெல்லாம், அப்புறம் அடிப்பான் என்ன. இப்ப நீ சொல்லிட்டு நான் அங்க இருப்பேன், மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு டைமு நாங்கள் ஆற்ற குளிக்க போனோம், நினைப்பிருக்கா மாப்பிள்ள? நினைப்பிருக்கா? ஊரில் திருவிழா குளிக்க போகலடா. திருவிழா குளிக்க போனோம் தெரியுமா? நான் வந்தப்ப ஊருக்கு வந்தேனாங்க. தளபதி நாங்கள் தங்கியிருக்கேன் தளபதி ஊரில், கேட்டு பாருங்களேன் அவனை. எதுக்கும் வந்திருப்பான். வந்து தங்கியிருக்கேன். இவன் அதுக்கு முன்னாடிலாம் பீடி பிடிக்கல, இவன் அதுக்கு முன்னாடி பீடி பிடிக்கலாம் தெரியாது. எனக்கு அங்கே வந்த பக்கம் தெரியுமா எனக்கு. திருவிழாக்கு வந்தேன்டா பைத்தியார பையில. திருவிழாக்கு வரல, திருவிழாக்கு தான் வந்தேன். அது அது நார்மல் இது கிடையாது, அது வேற இது. அது உனக்கு விவரம் தெரியல, நீ சின்ன பிள்ளைய, அதனால அடையாளம் தெரிஞ்சிருக்காது. எப்போ வந்தாலும் ஞாபகம் இருக்காது. 2 டைம் போல வந்தேன். மொதல் டைம் வந்து 1 வாரம் தங்கியிருந்தேன். 2ஆம் டைம் வந்து 2 நாளே 1 நாள் தான் தங்கியிருந்தேன். வா இந்த டைம் வா, ஃபுல்லா தங்கி இருக்கலாம். திரும்பி திருவிழாக்கு வரேன், திரும்பி வந்து அலப்பறம் பண்ணலாம். தளபதி நானும் விற்காம அண்ணன் மாதிரி கல்யாணம் பண்ணிடுவானான்ட்டு ஸ்டாட்டஸ் மேல ஸ்டாட்டஸா வச்சு கொடுக்குறான். நான் வந்து கலந்துக்கிறதுனா பாத்துக்கிறதா இருக்கேன். அங்க என்ன ஆச்சுன்னா, ஒரு டைமு திருவிழா அப்ப ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க, விஜய் பாட்டு போடவே இல்லை. மழை வந்து விக்கணும் அழுவுறாரு கடந்துக்கிட்டு. பாடு பாடுக்கடா உட்கால பாட்டு திட்டுறாரு. மழை வந்து போச்சு வேற. நினைப்பிருக்கா மாப்பிள்ள? நிப்பாட்டுல மழை பெஞ்சிட்டு அப்பயே ஆடிட்டு தான் இருந்தாங்க, விஜய் பாட்டு தான் போடல. ரொம்ப சிறப்பா இருக்கு. விஜய் பாட்டு போடல, விஜய் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கீங்க. தளபதி மழை பெஞ்சது பாராட்டி மழை பெஞ்சு பிரச்சனை வேற எங்க விட்டு இந்த இடத்துல. ஃபங்க்ஷனை மட்டும் பாரு, ஃபங்க்ஷன் அனல் பறக்க போகுது. எப்ப ஃபங்க்ஷனு? யாரு எப்ப 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 இந்த ஃபங்க்ஷன் வருது? 16ஆம் தேதி ஜனவரியா? டேய் இப்ப ஜனவரி மாசம் தான்டா இருக்கும். டேய் அதான்டா கேக்குறேன், ஜனவரி 16 தமிழ்நாட்டுல உள்ள அந்த இது எதுவுமே தெரியாது. ஜனவரி பிப்ரவரி மறந்துட்டேன். அவர் கொண்டு வந்து ஏதோ கல்யாணம் சொன்ன மாதிரி இருக்கு. தளபதி நீ என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்காக பொங்கல் சொன்னீங்களா? நான் திருவிழாக்கு போனேன் ஒரு டைம். அப்ப இன்னொரு டைம் எதுக்கு வந்தேன்? இந்த கருப்பு இவன் என்ன சொல்றான்? பொங்கலுக்கு சொல்லிட்டு இருக்கான். மாப்பிள்ள நீ வம்சம் கால முடியும் திருட்டு உண்டை தெரியாத மாதிரியே நடிப்பு கொண்டு நடிச்சா வாயில என்ன அசிங்கமா எனக்கு நடிக்கிறியா? யாருக்கு சொல்றான்? மேல இருக்கவனுக்கா இழுச்சுக்கிட்டே இருப்பான். அவன் இழுக்கிறான், அவனுக்கே தெரியும். நான் இல்ல சரி நான் பொங்கல் 16 வரேன். தளபதி நான் அங்க போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறேன். தளபதி ஓகே தளபதி வீடியோ எடுத்து அனுப்பி என்ன பண்றது? அவனா ஆட மாட்டான். ஐயோ ஐயோ வெறுப்பு பேக்ரவுண்ட் ஸ்டேஜ் மட்டும் வீடியோ எடுத்து அனுப்ப வர பாரு. ஏன் ஆட மாட்டீங்க? நான் ஆடுவோம். விக்கெல்லாம் ஆடுவார் தெரியுமா தெரியாதா? அவங்க மேடு அடிப்பாங்கல்ல, மாப்பிள்ள விக்கென தம்பி பேர் என்ன? வெள்ளையன் தானே? ஏதோ என்ன பேர் அது? விஜய். அவன் பேர் விஜய் தான். இல்ல இன்னொரு பேரு வெள்ளையனா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. வெள்ளையன் இப்பதான் பேசணும். வேலையா இருக்காரா? என்னடா சேவ் பண்ண நம்பர் வாத்தியார் நம்பர் போயிட்டு இருக்கு, நானும் பாக்குறேன். பேசுனதுக்கு அப்புறம் தான் உனக்கு உன் பேர் சொன்னாங்க. உன் பேர் சொன்னோட சரி உனக்கு கால் பண்ணி வச்சிருக்கோம்.
அதான் என்னடா வாத்தியார் காலையும் 30 தானே பாக்குறேன் நானும். ஃபர்ஸ்ட் தளபதிக்கு ஃபர்ஸ்ட் பெரிய தளபதி தான் போன் பண்ணாங்க. தளபதி உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட பேசி தளபதி பேசிருக்கீங்களா? தளபதி தங்கி எனக்கு நிறைய பேர் தெரியும். தளபதி அங்க நிறைய பேர் தெரியும் எங்க ஊர்ல. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்டு. லாயங்கரையில தான் பார்த்தான் தலைவனை. நம்ம போகல அம்மா அந்த சைடு அங்க ஊர்ல மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்லாம் யாரோ அது எனக்கு ஃப்ரெண்டு தாங்க ஊர்ல எல்லாம். என்னப்ல ஆமா எல்லாருமே ஃப்ரெண்டு தான். போயிட்டு திருவிழா வெள்ளம் பார்த்தோம்ல அங்க போயிட்டு மாப்பிள்ளை பண்ணலத்து கூட்டாங்க போயிட்டு. எங்க திருவிழாலியா? கோயில்ல கொளுத்துறோம். இவன் எப்போதும் போயதாங்க இருப்பான். இவன் விக்கி 2 பேரும் சேர்ந்தாலே வரலாம் குடிதான். சேர்ந்து சுத்தினா கண்ணு பட்டுச்சா என்னன்னு தெரியலடா. காலை வாங்கி வீட்டுல கிடக்குறான் ஒரு சுத்திட்டு. அதான் நல்லது. அது பொங்கலுக்கு வேற 6 மாதம் படுத்தா இருக்கியா? இப்போ 6 மாசம் தான்டா. இப்போ 1.5 மாசம் தான்டா. இப்பயே நடக்கிறேன்டா கொஞ்சம். இல்ல அது 6 மாசம் சரியாகிறதுக்கு 6 மாசம். மாப்பிள்ள ஸ்ட்ரென்த் பண்ணாது இப்போதைக்கு ஓரளவுக்கு பண்ணு, ரொம்ப பண்ணாது. ஸ்ட்ரென்த் இல்ல லைட்டா அது அப்பதான் கொஞ்சம் சரியாயிட்டுரும் காலில். நம்மளுக்கு தெரியாது நம்ம சரியாயிட்டுன்னு நினைச்சிட்டு நடந்துட்டு இருப்போம். டக்கு நடக்காது. மெடிசன்லாம் கேட்டால் சாப்பிடல. மெடிசன்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டு. இதுக்கப்புறம் நம்ம நடக்க என்ன ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஆயில்மெண்ட் வச்சு கொடுத்துருக்காங்களா? இல்ல தட்டே சர்வரடா நீ. என்ன தரது சர்வரா மாட்டானவா? லே இதெல்லாம் நான் டேபிள்ல போறடே. ஒண்ணு பேர் இருக்கேன்னா பனியன் தச்சிட்டு இருக்க நினைச்சியா? என்ன தளபதியா என்ன மாப்பிள்ள அசிங்கப்படுத்துற இப்படி? தளபதி என்ன தளபதி என்னமோ சர்வே இருக்கிறான் அங்க பாடுறானே. சிவில் ஒர்க்கு உனக்கு என்ன பேப்பர் கொடுக்குற வேலையா? பேப்பர் கொடுக்குற வேலை. இவன் வயிற்று போட்டு வரானோ